ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 1 அதிகாரம் 33 எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ ஆபத்துக்கு பயப்படாமலும் அவன் அமைதியா இருப்பான் என்று பைபிள் சொல்கிறது. தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிறார், ஆபத்திலிருந்து உனக்கு விடுதலை வேண்டும் என்றால் தெய்வ வார்த்தைகளை அதிகமாக தியானிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும், அதிகமாக வாசிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில முதல் இடம் எதுக்கு தெரியுமா கொடுக்கணும்? வேதத்தை கொடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நீங்க எவ்வளோ அதிகமாக நீங்கள் தேடுறீங்களோ உங்க வாழ்க்கையில நீங்க அவ்வளோ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவீங்க. நீங்க எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் நீங்க பயப்படவே மாட்டீங்க. ஏன்னா இந்த வார்த்தை உங்களை நடத்தும். பயம் என்ற ஆவி உங்களுக்குள்ள சூழ்ந்து கொள்ளாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. தேவத்திலேயே மனுஷன் அப்பத்தினால் மட்டும் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எப்படியாப்பட்ட பயமான இருக்கட்டும் பட்சத்திலேயே நீங்க வார்த்தைகளுக்கு முதலாவது இடம் கொடுங்க, வார்த்தைக்கு செவி கொடுங்க. கர்த்தர் அந்த பயத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்குவார். கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா உன்னோட பேசினார் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.